விராலிமலை தேர்தலில் மீண்டும் விஜயபாஸ்கர் போட்டியிடுவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இணைந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று புதுக்கோட்டைக்கு வருகை தந்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றதோடு ஆலோசனையில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் பர்வேஸ் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் முகமது பர்வேஸ், விராலிமலை தொகுதியில் இடைத்தேர்தலில் விஜயபாஸ்கர் போட்டியிடுவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்று தெரிவித்தார். விராலிமலை மீண்டும் முன்னாள் அமைச்சர் அது முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க. நல்லபடியா முடிவு பண்ணி நல்லபடியா அது தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் சிஎம் முடிவு பண்ணுவாங்க. இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், இனி வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் சாமானிய மக்களின் அன்பை பெற்று இருக்கக்கூடிய மனங்களை வென்று இருக்கக்கூடிய தமிழக முதல்வரின் வெற்றிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறினார். என் மீது விமர்சனம் செய்பவர்கள் நான் அதிமுகவில் இருந்தபோது சொல்லவில்லை, நாங்கள் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளோம், அதனால் நானும் அவர்களை பற்றி விமர்சிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தார். இனி வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் சாமானிய மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய மனங்களை வென்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வெற்றிக்கு நாங்கள் எல்லாம் இப்பொழுது மாவட்ட கழகத்தோடு இணைந்து மாப்பிளோடு இணைந்து நான் அதிமுகவில் இருந்த பொழுது அந்த விமர்சனத்தை சொல்லலையே. அதனால ஒரு இயக்கத்தை ஒரு அத்தியாயத்தை முடித்து புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கின்றோம். அதை நானும் விமர்சிக்க விரும்பவில்லை, விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்று